ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக புரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1. இதில் நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். இது ஒரு சில பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும், அவங்களுக்காக தான். ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. கீழே கூலிங் கண்ட்ரோல்னு கூட எழுதியிருக்கும். இந்த பட்டன் பார்த்திங்கன்னா லோ, மிடில், ஹை லெவலுக்கு நம்ம வந்து லெவலை மாற்றுறதுக்காக இருக்கும். நம்ம கூலிங்கை வந்து டெம்பரேச்சரை நம்ம அதிகப்படுத்துறதுக்கு கம்மிப்படுத்துறதுக்காக தான் இந்த பட்டன். நடுவில் பார்த்திங்கன்னா டீஃப்ராஸ்ட்னு சொல்லிட்டு அந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஃப்ரீசரில் பார்த்திங்கன்னா ஐஸ் கட்டி வந்து ரொம்ப ஃபார்ம் ஆயிரும். அதை வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம விட்டுட்டோம் ஒரு 2 hours 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஐஸ் கட்டியெல்லாம் பீசஸாக நமக்கு மெல்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். அதுக்காக தான் இந்த டீஃப்ராஸ்ட் பட்டன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் வீட்டில் பார்த்திங்கன்னா விளையாட்டுத்தனமாக இருக்க பிள்ளைங்க பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் இந்த பட்டனை தெரியாமல் கிளிக் பண்ணி விட்டுட்டு ஓடிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த பட்டன் திருப்பி ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வரத்துக்கு பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 hours ஆகும். நம்ம வந்து அந்த சமயத்தில் நமக்கு ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஒரு ஐஸ் கட்டி நம்ம வந்து ஊற்றி வைக்கணும், இல்லை நம்ம ஒரு ஜூஸ் ஏதாவது வைக்கணும், கூலிங் நமக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா இந்த பட்டனை நம்ம உடனே நம்ம கொண்டு வர முடியாது. பட் நான் பண்ணுற ட்ரிக்கை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக அந்த பட்டனை வந்துட்டு 2 மணி நேரம்லாம் ஆகாமல் ஈஸியாக நீங்கள் வர வைக்கிறதுக்கு நான் ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த லெவல் பார்த்திங்கன்னா 1 to 6 வரைக்கும் இருக்கும். நம்ம கூலிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து திருப்பி திருப்பி வச்சுப்போம். இப்போ இந்த டீஃப்ராஸ்ட் பட்டனை வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா மேலே வந்துட்டு 6லேருந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி திருப்பி 1க்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ நான் திருப்புறது பாருங்கள், வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன், அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி விட்டுடுறேன். எந்த இடத்துல அந்த திருப்புற பட்டன் இருக்கோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி 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 கீழே கொண்டு வந்துடுங்க. 1க்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டீஃப்ராஸ்ட் பட்டன் வந்து வெளியில் வந்துடும். இதுதான் ட்ரிக்கு. இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்புறேன்னா பாருங்கள், இப்போ 3ல் இருக்குது, இப்போ 2ல், இப்போ நான் கீழே 1 கொண்டு வந்துடுறேன். இப்போ திருப்பினதுக்கப்புறம் பாருங்கள் பட்டன் வெளியில் வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ஈஸி. பட் இந்த பேத்துக்கு பார்த்திங்கன்னா தெரியாமல் இருக்கும், அவங்களுக்காக தான் இந்த டிப்ஸ். இனிமேல் உங்களுக்கு அதை கிளிக் பண்ணிவிட்டு ஈஸியாக வெளியில் கொண்டு வரத்துக்கு மேலேருந்து கீழே 1க்கு கொண்டு வந்துடுங்க. கீழே ஃபுல்லாக கொண்டு வந்ததுக்கப்புறம் திருப்பினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வெளியில் வந்துடும். நீங்களும் உங்களுக்கு தேவையானது ஃப்ரீசரில் வச்சு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். டிப் நம்பர் 2. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். இது தேங்காய் பற்றின டிப்ஸ் தான். நம்ம தேங்காய் பார்த்திங்கன்னா எப்போயுமே வாங்கிட்டு உடைச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிடுவோம், கீழே ஊற்றிடுவோம். ஒரு சில பேர் என்ன பண்ணுவோம், உடைக்கும் போதே அந்த தண்ணியை வந்து குடிச்சிருவாங்க. ஒரு சில பேர் உடைக்கும் போது தண்ணியை வந்துட்டு கீழே போயிடும், விட்டுருவாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அதில் ஒரு டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். நம்ம தேங்காய் சட்னி அரைக்கும்போது இந்த தண்ணியை நம்ம வந்து சேர்த்து அதுக்கப்புறம் சட்னி அரைச்சி பார்த்திங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். இது எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம வந்து தேங்காயோட நாரெல்லாம் உரித்து எடுத்துக்கிட்டு நம்ம தேங்காய் உடைச்சி அதில் இருக்க தண்ணியை வந்து ஒரு டம்ளரில் எடுத்து வச்சுக்கலாம். அதில் அந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா ஒரு சில டஸ்ட்டு, அதாவது இந்த தேங்காயோட நாரோட தூள் வந்து கொஞ்சம் அது மேலே இருக்கும். அது வந்து ரொம்ப ஒரு பெரிய இது இல்லை. பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலான்னா அதை வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெயினரில் வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இது சின்ன தேங்காய்ங்கிறனால தண்ணி கொஞ்சமாக தான் இருக்குது. நல்லா பெரிய தேங்காயெலாம் நீங்கள் உடைக்கும் போது பார்த்திங்கன்னா அதில் தண்ணி வந்து நிறையாவே இருக்கும். ஸோ அதை தனியாக அந்த தண்ணியை நான் வந்து ஸ்ட்ரெயினர் மூலமாக வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த தேங்காய் தண்ணியில் பார்த்திங்கன்னா பொட்டாசியம் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு ரொம்ப நல்லது. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா தேங்காய் உடைக்கும் போதே அந்த தண்ணியை வந்து வாயில் அப்படியே தேங்காய் இதை வச்சு அப்படியே குடிச்சிருவாங்க. இந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த வெயிட் லாஸ்லாம் வந்து ட்ரை பண்ணுறாங்க பார்த்திங்களா, அதுக்கெலாம் இந்த தண்ணி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வெயிட் லாஸ் ஆகும். பாருங்கள், இப்போ நான் ஸ்ட்ரெயினரில் தனியாக வடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த தேங்காய் வந்து நம்ம பீசஸாக எடுத்ததுக்கப்புறம் அந்த தேங்காய் ஓடு இருக்குது பார்த்திங்களா, அந்த இது பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வச்சு நான் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மிக்சியில் பார்த்திங்கன்னா தேங்காய் பீசஸ், பச்சை மிளகா, பொட்டுக்கடலை, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பல் பூண்டு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் மிக்சியில் ஒரு தடவை பல்ஸ் மோடில் தேங்காயோட தண்ணியே ஆட் பண்ணி நீங்கள் சட்னி அரைச்சி பாருங்கள். அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்காக தான் இது. தெரிஞ்சவங்க விட்டுருங்க. ஓகே, இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம சட்னி அரைச்சி சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் நைஸ்ன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நான் ஒரு 10 டிப்ஸு வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சோ அந்த டிப்ஸோட நம்பரை மட்டுமே நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நான் வந்துட்டு தேங்காய் தண்ணியை ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தோசைக்கு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நம்பர் 3 தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் நல்லாயிருக்கும். நம்ம அஞ்சரை பெட்டி ஜாமான் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து நம்ம தனித்தனியாக மிளகு, சீரகம், சோம்பு, கடுகு எல்லாமே நம்ம வச்சுருப்போம். இந்த டிப்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிற லேடிஸ்க்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து கடுகு உளுந்த பருப்பை மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுருப்போம். அதுலேயே நம்ம என்ன பண்ணலான்னா கடலைப்பருப்பு இருக்குது பார்த்திங்களா, அதையே நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தாளிக்கும் போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கடுகு, உளுந்தம்பருப்பு ப்ளஸ் கடலைப்பருப்பு இது 3ஐயும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம புளி சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம், நம்ம எந்த சாதத்துக்குனாலுமே நம்ம வந்து வெரைட்டி ரைஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா நம்ம இது போடுற மாதிரி வரும். ஸோ இதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் தனியாக ஒரு இதில் தனியாக கடுகு உளுந்த பருப்பை தனியாக வச்சுக்கோங்க. கடுகு உளுந்த பருப்பு, கடலைப்பருப்பு இதை நம்ம ஒன்றா தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தாளிக்கிறப்பெலாம் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதையும் அந்த அஞ்சரை பெட்டி ஜாமாவில் அந்த 6ல் வந்து ஒன்றா நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, டிப் நம்பர் 4 ஃப்ரிட்ஜ் சம்மந்தப்பட்ட ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா ஐஸ் கட்டி வந்துட்டு ஃபுல்லாக லோடாகி இப்போ நான் திறந்து காட்டுறேன் பாருங்களேன், ஃபுல்லாக ஐஸ் கட்டியாக இருக்குது பாருங்கள். இதை நம்ம வந்து என்னடா பண்ணுறது, நம்மளும் எதோ பண்ணி பார்த்துட்டோம், ஆனால் இந்த மாதிரி ஆகிக்கிட்டே இருக்குன்னா இதுக்கான டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் அதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டிப்ஸ் பார்த்திங்கன்னா எப்பயுமே கூலிங் லெவலை பார்த்திங்கன்னா நீங்கள் மீடியம்லேயே மெயின்டைன் பண்ணுங்கள். ஹைக்கு கொண்டு போகாதீங்க. நீங்கள் மீடியம்லேயே கொண்டு போகிறப்ப ரொம்ப வந்து இந்த மாதிரி ஐஸ் கட்டி வந்து ஃபார்ம் ஆகாது. செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஐஸ் கட்டி இப்படி ஃபார்ம் ஆகுறனால நமக்கு கரண்ட் பில் பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக தான் வரும். ஒன் மோர் திங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையுமே நம்ம மூடி போட்டு தான் வைக்கணும். நம்ம திறந்து வச்சோம் அப்படின்னா அப்பையும் கரண்ட் பில் ஜாஸ்தியாக தான் வரும். இப்போ பாருங்கள், இப்படி ஐஸ் கட்டி இருக்குது. இதை நம்ம எப்படி ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சமாக உப்பு எடுத்து தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு ஒரு காட்டன் டவல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வச்சு நீங்கள் தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா அந்த ஐஸ் கட்டி வந்து ஈஸியாக வர ஆரம்பிச்சிரும். அந்த உப்புனால தான் அது வந்து ஃபுல்லாக வந்து வர ஆரம்பிக்குது. கொஞ்சமாக உப்பை இல்லையா நீங்கள் ஒரு தண்ணியில் உப்பை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த துணியை ஃபுல்லாக டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி வச்சு தேய்ச்சி ரிமூவ் பண்ணால் கூட ஈஸியாக வரும். பட் நான் இப்படி தூவி விட்டு இப்படி தேய்க்கும் போதே எனக்கு அழகாக வந்துருச்சு எல்லாமே. ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். வீக்லி ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரீசரை பண்ணி தான் ஆகணும். இதுக்கு வேறு வழியே கிடையாது. ஸோ நீங்கள் வாரம் இந்த மாதிரி உப்பு வச்சு க்ளீன் பண்ணி தொடச்சி மீடியம் லெவல்லே கூலிங்கை மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோக்கு அந்த மாதிரி ஐஸ் கட்டி இதாகாது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிண்ணம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்களா, சில்வர் கிண்ணம் மாதிரி சின்ன கிண்ணம் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கல்லுப்பை போட்டுக்கோங்க. கல்லுப்பை போட்டதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் வந்து நம்ம வச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கட்டி ஃபார்ம் ஆகிறது வந்து கம்மியாகும். பட் ஃபார்ம் ஆகாமல் இருக்காது, ஃபார்ம் ஆகும். பட் ரொம்ப ஃபார்ம் ஆகாது. ஸோ அதுக்கு தான் இந்த டிப். இந்த டிப் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு அநேகமாக இந்த டிப்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்காக இந்த டிப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் டிப் போகலாமா? டிப் நம்பர் 5. இந்த டிப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஊதுபத்தி பார்க்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஊதுபத்தி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வச்சுருவோம். ஆனால் அதை வந்து நம்ம ஏற்றி பார்க்குறப்ப தான் தெரியும் அதில் வாசனை எதுவுமே இருக்காது, சுத்தமாக மனமே இல்லாமல் இருக்கும். பட் நம்ம அதை யூஸ் பண்ணாமல் விட்டுறக்கூடாது. அந்த மாதிரி ஊதுபத்தியை நீங்கள் என்ன பண்ணலான்னு தான் இந்த டிப்ஸில் நான் சொல்ல போகிறேன். உங்கள் வீட்டில் இருக்க ரோஸ் வாட்டர் இருக்குது பார்த்து அதை கொஞ்சமாக எடுத்து அந்த ஊதுபத்தி மேலே அப்ளை பண்ணுங்கள். இல்லைனா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஊதுபத்தியை ஏற்றி வைக்கும்போது பார்த்திங்கன்னா வீடு முழுக்க நல்ல மனமாக நல்ல வாசனையாக இருக்கும். வாங்கிட்டு வந்து அதை நீங்கள் வீண் பண்ணாதீங்க. இந்த மாதிரி டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பன்னீரில் இருக்க அந்த ஸ்மெல் பார்த்திங்கன்னா வீடு முழுக்க நல்ல வாசனையாக வரும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
உங்களுக்கு வந்து ஊதுபத்தி வந்து ரொம்ப நேரத்துக்கு எரியணும் அப்படின்னா, நார்மலை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக எரியணும் அப்படின்னா, ஊதுபத்தியில் வந்து தண்ணியை நனைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏற்றி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா நின்று எரியும் ஊதுபத்தி. இப்போ நான் வந்துட்டு ரோஸ் வாட்டர் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஊதுபத்தி நீங்கள் ஏற்றி பார்க்கும்போது நல்லா வீடு முழுக்க நல்லா வாசனையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி ஒரு வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்பர் 6 தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பால் பாக்கெட் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அதை ஒரு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். நீங்கள் வந்துட்டு இப்போ 2 பேத்துக்கு மட்டும் நீங்கள் பால் காய்ச்ச போகிறீங்க அப்படின்னா மொத்த பாலையுமே நீங்கள் எடுத்து காய்ச்ச வேணாம். 2 பேருக்கு அளவாக எவ்வளோ தேவையோ, இல்லை நீங்கள் ஒரு ஆள் மட்டும் டீ குடிக்க போகிறீங்க, எனக்கு மட்டும் நான் காஃபி போட்டு குடிக்க போகிறேன் அப்படின்னா ஒரு ஆளுக்கு தேவையான அளவு மட்டும் நீங்கள் பாலை வந்து பாத்திரத்தில் காய்ச்சி நீங்கள் அதுக்கப்புறம் பண்ணுங்கள். பேலன்ஸ் இருக்க பாலை ஒரு சில்வர் கிண்ணத்தில் வச்சு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஏன்னா இதனால் நமக்கு கேஸும் வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி தேவையில்லாமல் ஒரு தடவையும் நம்ம ஃபுல்லாக பாலை காய்ச்சி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி வரும். அதுக்கு தேவையான அளவு மட்டும் ஒரு ஆளோ 2 ஆளோ அதுக்கான பாலை மட்டும் ஊற்றி காய வச்சு நீங்கள் காஃபி போட்டு குடிங்க. பேலன்ஸை வந்து இந்த மாதிரி சில்வர் பாத்திரத்தில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் இல்லை, ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு கேஸ் மிச்சமாகும். இப்போ நம்ம டிப் நம்பர் 7 பார்க்கலாம். வீட்டில் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக யூஸ் பண்ணாத மாத்திரைங்க இருக்கும். அதெல்லாம் நம்ம எதுக்காவது வாங்கியிருந்திருப்போம், உடம்புல இருக்க ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக வாங்கியிருப்போம். பட் நம்ம கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மற்றதை வந்து ஃபாலோ பண்ணாமல் விட்டுருந்துருப்போம். ரொம்ப நாள் அது ஒரு வருஷக்கணக்காகவே ஆயிருக்கும், நம்ம அதை பார்க்காமே விட்டுருந்துருப்போம். அந்த மாதிரி மாத்திரைகளை நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அதை தூக்கி போடாமல் அந்த மாத்திரைகளை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒன்று ஒன்றா எடுத்து அதை வந்து செடி இருக்குது பார்த்திங்கன்னா, நீங்கள் எந்த செடி வளர்க்குறீங்களோ அந்த செடியில் போட்டிங்க அப்படின்னா செடி வந்து நல்லா வளரும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 8 தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி வந்து செய்கிறப்ப நான் சொன்னேன், அந்த ஓடை வந்து பத்திரமா எடுத்து வைங்க, தேங்காயோட அந்த ஓடை வந்து எடுத்து வைங்க, நான் சரடை எடுத்து வைங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பாக்ஸ்லையோ இல்லை ஒரு சில்வர் செம்படத்துலையோ நம்ம உப்பை வந்து ஸ்டோர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உப்பு நீத்து போகாமல், உப்பில் வந்து எறும்பு முக்கியாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி அந்த அந்த தேங்காயோட சரடை வந்து பாதி எடுத்து அதை இந்த மாதிரி நீங்கள் வந்து சக்கரைக்குள்ளே போட்டு வச்சுருங்க. எறும்பு முக்கியாமல் இருக்கும், ஜீனியும் நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் நீங்கள் கேட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, இந்த மாதிரி டிப்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டிப் நம்பர் 9 பார்க்கலாம். டிப் நம்பர் 9ல் நம்ம மாங்காய் ஊறுகாய் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மாங்காய் ஊறுகாய் போடுவது எப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வருடம் கெட்டு போகாமல் மாங்காய் ஊறுகாய் போடுவது எப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ ஆல்ரெடி மேக் பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்ம எப்பயுமே மாங்காய் ஊறுகாய் செய்கிறப்ப பார்த்திங்கன்னா மாங்காவை பீசஸாக கட் பண்ணி அந்த உள்ளே இருக்கும் பார்த்திங்களா மாங்காய் ஓடு இருக்கும் பார்த்திங்களா, அதை நம்ம மேக்ஸிமம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மாங்காய் ஊறுகாய் போடுவோம். பட் ஆனால் அந்த உள்ளே இருக்க அந்த மாங்காய் ஓடு இருக்குது பார்த்திங்களா, அதோடையே நீங்கள் வந்து மாங்காய் ஊறுகாய் போடும்போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக மாங்காய் ஊறுகாய் நாளாக கரைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி அந்த ஓடோடு நீங்கள் போடும்போது அவ்வளோ சீக்கிரத்தில் மாங்காய் ஊறுகாய் வந்து கரையாமல் நமக்கு ரொம்ப நாளைக்கு வரும். அந்த டிப்ஸ் தான் நான் சொல்ல வந்தேன். இப்போ மாங்காய் ஊறுகாய் நான் என்னோடய சேனலில் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாங்காவை குட்டி குட்டியாக பீசஸாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து என் சேனலில் பார்த்தீங்கன்னா மண்பானையில் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் இது வரைக்கும் மண்பானையில் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆனால் ஒரு தடவை மண்பானையில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும். போகாமல் நல்லா டேஸ்ட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு தடவை செய்யும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த ஓடை தான் நான் சொன்னேன். இந்த ஓடை ரிமூவ் பண்ணாமல் நீங்கள் மாங்காய் ஊறுகாய் போடும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து மாங்காய் ஊறுகாய் வந்து கரையாமல் ரொம்ப நாளைக்கு வரும். நான் ஒரு பானையில் வந்து மாங்காயெல்லாம் பீசஸாக கட் பண்ணி ஒரு மண்பானையில் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதில் தேவையான அளவு கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் கல்லுப்பு மட்டும்தான் ஆட் பண்ணணும், தூளுப்பு ஆட் பண்ணக்கூடாது. டேபிள் சால்ட் வேணாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, கையில் மிக்ஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு கரண்டியில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஒரு 3 to 4 days பார்த்திங்கன்னா வெயிலில் வந்து நம்ம காய வைக்கணும். கம்பல்சரி நீங்கள் ஒரு 4 days வந்து
வெயிலில் காய வைக்கணும். இந்த மாதிரி குலுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த உப்பு வந்து எல்லா இடத்துக்கும் நல்லா பரவிடும். இதை நல்லா வெயிலில் வந்து நீங்கள் காய வைக்கணும். நான் இந்த மாங்காய் ஊறுகாயை பார்த்திங்கன்னா ஒரு 4 நாள் நல்லா இதே மாதிரி காய வச்சு எடுத்துக்கிட்டேன். முதல் நாள் காய வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் போல் ஒரு 5 மணி போல் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் ஒரு சில்வர் முடியெல்லாம் நீங்கள் மூடவே கூடாது. ஒரு வெள்ளை துணியை எடுத்து கவர் பண்ணி ஒரு லப்பர் பேண்ட் எடுத்து இந்த மாதிரி போட்டு வச்சு எடுத்துக்கோங்க. நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இதே மாதிரி தான் நீங்கள் 3 நாளுமே மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா நம்ம 4ஆவது நாள் தான் வந்து தாளிச்சிருவோம். இதே மாதிரி காலையில் எழுந்திரிங்க, இதே மாதிரி திறந்து இந்த துணியை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வெயிலில் போய் காய வைங்க. ஒரு 4 மணி 5 மணி போல் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வெள்ளை துணி போட்டு லப்பர் பேண்ட் போட்டு கவர் பண்ணிடுங்க. இதே மாதிரி நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் ஒரு 3 டேஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் சொல்கிற மாதிரி மாங்காய் ஊறுகாய் டேஸ்ட்டாக 1 இயருக்கு கெட்டு போகாமல் நல்லா இருக்கும். 3 நாள் இதே ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் மாங்காய் பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள். ஆல்மோஸ்ட் நல்லா ஊறி உப்பெல்லாம் கரைஞ்சி வந்துருச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஒரு பாத்திரத்தில் கடுகு 3 ஸ்பூன் கடுகு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1 ஸ்பூன் தான் நீங்கள் வெந்தயம் ஆட் பண்ணணும். இந்த ரேஷியோவில் நீங்கள் எடுத்து நல்லா வறுத்துட்டு கடுகை தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வெந்தயத்தை தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி மிக்சியில் அடித்து பொடியாக எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த பொடியை தான் நம்ம வந்து இந்த மாங்காய் ஊறுகாவோட போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ பொடியை எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த பொடியை வந்து நம்ம பண்ணையில் இருக்க மாங்காவோட நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா இடத்துலையும் நல்லா கவர் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். நான் நார்மல் தனி மிளகாய் தூள் தான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு இந்த அளவுவே காரம் போயிடும். அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் எண்ணெயில் கடுகு போட்டு தாளித்து இந்த மாங்காயில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ வரைக்கும் இந்த ஊறுகாய் தான் நான் சாப்பிட்றேன். ரொம்ப நல்லா இருக்குது. நான் அந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக தான் மாங்காய் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் தீர்ந்ததுக்கப்புறம் நான் திருப்பியும் மாங்காய் நிறையா 1 கிலோவுக்கு மாங்காய் எடுத்து நான் ரெடி பண்ணி நான் ஊறுகாய் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். மாங்காய் ஊறுகாய் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு கிச்சன் டிப்ஸ் குக்கிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரிசீவ் ஆகும். டிப் நம்பர் 10 தான் பார்க்க போகிறோம். இது வந்து பருப்பு சம்மந்தப்பட்ட ஒரு டிப்ஸ். இப்போ நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு. நான் துவரம் பருப்பை ஒரு பெரிய வாளியில் தான் நான் ஸ்டோர் பண்ணி எடுத்திருக்கேன். எந்த பருப்பாக இருந்தாலுமே சரி, எல்லா பருப்புலேயுமே பூச்சி, வண்டு, புழு இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா அதே தேங்காய் சரடை தான் பாதியாக எடுத்து நீங்கள் வந்து பருப்புக்குள்ளே வச்சிட்டிங்க அப்படின்னா பூச்சி, வண்டு இதெல்லாம் வராமல் பருப்பும் நல்லாயிருக்கும் ரொம்ப நாளைக்கு. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா 10 வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்லியிருக்கேன் இந்த 10 டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த நம்பரை மட்டும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கிச்சன் டிப்ஸ்லாம் உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிச்சன் டிப்ஸோட மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பக்காவான 10 கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டிப்ஸ். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் 90s கிட் ஜெனி பேசுகிறேன். நாம் இன்றைக்கி யூஸ்ஃபுல் கிச்சன் டிப்ஸ் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக சாப்பாடு வடிக்கிறப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே அரிசியை வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சமைக்க ஆரம்பிப்போம். இன்றைக்கி நான் சொல்ல போகிற டிப்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா, அதுலேயே ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தான் நான் சொல்ல போகிறேன். சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா வடித்ததுக்கப்புறம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக நல்லா வெள்ளையாக வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம அரிசியை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு அரிசியை போட்டதுக்கப்புறம் ஒரு தண்ணியை வந்து கழுவி ஊற்றிட்டு நம்ம 2வது தண்ணியில் தான் நம்ம அரிசியை ஊற வைப்போம். அந்த மாதிரி நீங்கள் 2வது தண்ணியில் அரிசியை ஊற வைக்கும்போது உங்கள் வீட்டில் இருக்க ஒரு 2-3 ஐஸ் கட்டி எடுத்துக்கோங்க. அதை அந்த ஊற வைக்கிற தண்ணியில் போட்டு விட்டுருங்க.
அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாப்பாடை வடித்து பாருங்கள், சமைச்சு வடித்து பாருங்கள். சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக ஒன்றோடு ஒட்டாமல் இருக்கும். இந்த டிப்ஸை நான் ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, டிப் நம்பர் 2. இந்த டிப்ஸ் வந்து நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்காக இந்த டிப்ஸ். நம்ம உப்பு பார்த்திங்கன்னா ஒரு பீங்காஞ்சடியோ இல்லை பாத்திரத்துலையோ நம்ம வச்சுருப்போம். அந்த மாதிரி வைக்கும்போது இப்போ பாருங்கள் நல்லா கட்டி கட்டியாக ஆயிடுது பார்த்திங்களா. இந்த மாதிரி வந்து இது வந்து டேபிள் சால்ட்டு தான். ஸோ இந்த மாதிரி கட்டி கட்டியாக ஆயிடுறனால இந்த மாதிரி கட்டி ஃபார்மாக இருக்கணும் அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். வீட்டில் சாப்பாட்டுக்கு வடிக்கிறோம் பார்த்திங்களா, அந்த அரிசியை ஒரு 2-3 மேலே தூவி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் அரிசியை உள்ளே தூவி விடும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகிறது வந்து ஆகாமல் இருக்கும். நான் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுறேன். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, டிப் நம்பர் 3 பார்க்கலாம். நம்ம வேஸ்ட்டாக ஊற்றுறோம் பார்த்திங்களா சாப்பாடு வடித்த கஞ்சி, அதை வச்சு தான் நான் ஒரு 3-4 டிப்ஸ் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறையா பேர் பார்த்திங்கன்னா சமைச்சதுக்கப்புறம் சாப்பாடு வடித்ததுக்கப்புறம் அந்த கஞ்சியை பார்த்திங்கன்னா நம்ம கீழே தான் ஊற்றிடுவோம். ஒரு சில பேர் வேணால் இதை யூஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி அது மாதிரி ஒரு டிப்ஸ் தான். சாப்பாடு வடித்ததுக்கப்புறம் உங்கள் சாப்பாடு ரொம்ப நேரத்துக்கு சூடாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த கஞ்சி சாப்பாடு வடித்த கஞ்சி மேலேயே நீங்கள் சாப்பாடை வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சூடாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் 4 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எதை பற்றினா, நம்ம முட்டை வந்து வேக வைப்போம் பார்த்திங்களா, இந்த அலுமினிய பாத்திரத்தை பார்த்துக்கோங்க. நான் இந்த பாத்திரத்தில் மட்டும்தான் ரெகுலராக நான் முட்டை வந்து வேக வச்சு எடுத்துப்பேன். நம்ம இந்த பாத்திரத்தை பார்த்திங்கன்னா என்ன தான் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கவுச்ச ஸ்மெல்லுங்கிறது போகாது, கண்டிப்பாக அதிலையே இருக்கும். அந்த சாப்பாடு வடித்த கஞ்சி தண்ணியை நீங்கள் அந்த பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருங்க. நல்லா சூடாகவே எடுத்து ஊற்றி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் அந்த பாத்திரத்தை வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கவுச்ச ஸ்மெல் இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் 5 தான் பார்க்க போகிறோம். நம்ம மழை காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற தீப்பெட்டி பார்த்திங்கன்னா அந்த கொளுத்துறோம் பார்த்திங்களா, அந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈரமான மாதிரி நமக்கு இருக்கும். சரியாகவே பத்தாது, ஈரம் காத்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தீப்பெட்டி உள்ளே பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த அரிசியை ஒரு 2-3 எடுத்து நீங்கள் அந்த தீப்பெட்டி உள்ளே வந்து போட்டு விட்டுருங்க. அந்த மாதிரி நீங்கள் போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி அந்த ஈரத்தன்மை இல்லாமல் இந்த அரிசி வந்து அந்த ஈரத்தை எல்லாத்தையுமே இழுத்துரும். ஸோ உங்களுக்கு நீங்கள் எப்போ வந்து தீப்பெட்டியை நீங்கள் கொளுத்தும் போதும் பார்த்தீங்கன்னா அந்த கொளுத்துகிற இடம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நல்லா வாங்கிட்டு வந்தப்போ எந்த மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். டிப் நம்பர் 6 பார்க்கலாமா. இது வந்து ஒரு தேங்காய் சம்மந்தப்பட்ட டிப்ஸ் தான். நம்ம தேங்காய் எப்போ உடைக்க போகிறப்பையும் பார்த்திங்கன்னா கோணமானலாக ஒரு மாதிரி சரியாகவே நமக்கு வராது. அது ஒரு சைடு, நம்ம ஒரு சைடு உடைப்போம், அது ஒரு சைடு போகும். ஸோ இந்த மாதிரிலாம் வரும் பார்த்திங்களா, அவங்களுக்காக தான் இந்த டிப்ஸ். நீங்கள் வந்து தேங்காய் உடைக்க போகிறதுக்கு முன்னாடி இதை வந்து நனைச்சிட்டு ஃபுல்லாக ஈரமாக்குனதுக்கப்புறம் நீங்கள் உடைச்சி பாருங்கள். உங்களுக்கு உடையும் போது பார்த்திங்கன்னா நேராக சரிசமமாக உங்களுக்கு உடையும். ஒரு சில நேரத்தில் அது கோணலாம் மாறலாம். அதுக்காக நீங்கள் என்னை கமெண்ட்ஸில் திட்டிடக்கூடாது. நான் வந்து இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அதனால் எனக்கு வந்து இது கரெக்டாக சரிசமமாக தான் உடையுது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் 7 தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நான் உங்களுக்கு வாழைத்தண்டு சூப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸ்டோன் ஃபார்ம் ஆனவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த வாழைத்தண்டு வந்து ஒரு பெரிய ரெமெடி. ஸோ நீங்கள் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் எடுக்க வேணாம். இதை வந்து 2 வீக்ஸ் ஒன்ஸ் மட்டும் நீங்கள் வாழைத்தண்டு சூப் எடுத்துக்கோங்க. அடிக்கடி நீங்கள் வாழைத்தண்டு வந்து நம்ம உடம்புல வந்து சேர்த்துக்கவே கூடாது. வாழைத்தண்டை வந்து அப்படியே அடித்து வெறும் வயிற்றில் குடிக்கிறதா இருந்தாலும் குடிக்கலாம். அது ரொம்ப நல்லது. கல் இருக்கவங்களுக்குலாம் அது ரொம்ப நல்லது. இன்றைக்கி வாழைத்தண்டு சூப் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாழைத்தண்டை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி அது ஒரு தண்ணியில் போட்டு அந்த நாரெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. சுத்தமாக எடுத்துக்கோங்க. நல்லா 2-3 வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சூப்பை வந்து நீங்கள் ஈவினிங் டைமில் குடிக்கிறனால இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. நம்மளும் கொஞ்சம் ஃப்ரீயாக வேலையெல்லாம் நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம ஃப்ரீயாக உட்கார நேரம் தான் ஈவினிங் டைம். அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி சூப் எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எங்களுக்கும் கட்டாயம் இதை கொடுங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் ஃபஸ்ட்டு நம்ம வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக பூண்டை ஆட் பண்ணி எடுத்துக்கலாம்.
பூண்டு வந்து 2-3 போடுங்க. நீங்கள் தட்டி போடுறதுனா கூட போட்டுக்கலாம், அது உங்களோட விருப்பம். நான் சும்மா பூண்டை உரித்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ நம்ம அதில் டைரெக்டாக கழுவி வச்சுருக்க வாழைத்தண்டை நம்ம ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாழைத்தண்டை போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. இப்போ நம்ம எல்லாத்தையும் வதக்கி விட்டுடலாம். இந்த சூப் பார்த்திங்கன்னா உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம பெப்பர் ஆட் பண்ணியிருக்கோம். இது வெறும் பெப்பர் தான். பெப்பரை மட்டும் நம்ம வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொதிக்க விட்டுறலாம். உப்பு இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க, இல்லைனா கொஞ்சம் ஆட் பண்ணி விட்டுருங்க. நம்ம வந்து மூடி போட்டு விட்டுறலாம். அப்போ தான் வந்துட்டு அந்த வாழைத்தண்டு வந்து நல்லா வேகும், வெந்து வரும். ஸோ இப்போ நான் வேக விட்டுட்டேன், நல்லா வேகட்டும். இந்த டைமில் வந்து நம்ம வேணும்னு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம ஆட் பண்ணும்போது சூப்பு வந்து ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டி பதமாக வரும். அந்த ஸ்டேஜுக்காக தான் நம்ம வந்து இதை ஆட் பண்ணுறோம். ஒரு கிண்ணத்தில் 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் நார்மலாக எந்த சூப்பை ஆட் பண்ணாலும் இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணி மிக்ஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் கெட்டி பதமாக வரும். இப்போ இதை வந்து நம்ம வாழைத்தண்டு சூப்போட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெந்தும் வந்திருக்கும். நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் விட்டுருங்க, இல்லைனா ஒரு 15 மினிட்ஸ் விட்டுருங்க. அப்போ தான் வந்து அந்த வாழைத்தண்டு வந்து நல்லா வேகும். இப்போ நம்ம மூடியை திறந்ததுக்கப்புறம் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், சூப் ரொம்ப ரொம்ப ரெடி. இது ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும். நல்லா கலக்கி விட்டுருங்க. இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாம் வந்து லீவ் டைமுங்கிறனால எல்லோரும் வீட்டில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஈவினிங் டைமில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் நல்லா விருப்பப்பட்டு குடிப்பாங்க. கொஞ்சமாக மல்லித்தலையை தூவி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பவுலில் சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், வாழைத்தண்டு சூப் ரெடி. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குல்ல, குடிக்கணும் போல் இருக்குல்ல. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி குடிச்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு மறக்காமல் நீங்கள் 19 கிட் ஜெனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா கிச்சன் டிப்ஸ், குக்கிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ரிசீவ் ஆகும். சரி வாங்க, டிப் நம்பர் 8 பார்க்கலாம் வாங்க. டிப் நம்பர் 8. இந்த டிப்ஸ் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். நீங்கள் வந்து ரசம் எப்போ வைக்கிறப்பையுமே நம்ம நார்மலாக என்ன ஆட் பண்ணுவோம்? மிளகு, சீரகம், பூண்டு, வரமிளகா, ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, பச்சை மிளகா ஆட் பண்ணுவாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த திங்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணுங்கள். பட் அதோட ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுங்கள். அப்போது உங்கள் ரசத்தோட டேஸ்ட்டும், அந்த ரசம் வந்து ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். அந்த ஒரு பொருள் என்னன்னா மல்லி. நீங்கள் நார்மலாக ரசம் வைக்கிறப்ப கொஞ்சமாக 1 ஸ்பூன் வந்துட்டு பாருங்கள், வீடியோவில் காட்டுறேன், மல்லி ஆட் பண்ணுங்கள். மல்லி ரசம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இதோட யூசஸ் வந்து நான் சொல்ல வேணாம், நீங்களே கூகுளில் போய் செக் பண்ணி பாருங்கள் மல்லி ரசத்தோட யூசஸ் என்னான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நீங்கள் மல்லி ரசத்தை வந்து நீங்கள் எப்போயுமே எடுத்துக்கிறப்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஸோ நீங்கள் நார்மலாக எப்போ ரசம் வைக்கிறப்பையும் கொஞ்சமாக நீங்கள் மல்லி ஆட் பண்ணி ரசம் வைங்க. டேஸ்ட் வைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மெத்தடில் ரசம் வச்சு பாருங்கள், நல்லா மல்லி ஸ்மெல், ஃப்ளேவர் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். சரி வாங்க, நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். டிப் நம்பர் 9 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் வீடியோலேயே இந்த டிப்ஸ் சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பட் நான் ஏன் இதை திருப்பி இந்த டிப்ஸை நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சர்க்கரைக்கு பதிலாக அதை நான் உப்புன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ அதுக்காக தான் திருப்பி நான் இந்த டிப்ஸை சொல்கிறேன். நம்ம நார்மலாக சர்க்கரையை வந்து வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம், ஒரு பாத்திரத்துலையோ ஸ்டோர் பண்ணி வைப்போம். அந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து எறும்பு முக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி எறும்பெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் உடைச்சதுக்கப்புறம் அந்த சரடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொட்டாங்குச்சியை வந்து பாதி பீசஸாக கட் பண்ணி நீங்கள் அதை சர்க்கரைக்குள்ளே போட்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த எறும்பு வரதெல்லாம் வந்து கண்டிப்பாக வராமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள், சர்க்கரையில் எறும்பு வராமல் இருக்கும். சரி வாங்க, நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். டிப் நம்பர்
10 தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து புதுசாக பானை வாங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த பானையை நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தண்ணியில் கொதிக்க வச்சதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி கிராக் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு சில மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுவோம். அந்த மாதிரி மெத்தட் தான் நான் சொல்ல போகிறேன். சாப்பாடு வடித்த கஞ்சி இருக்குது பார்த்திங்களா, அது சூடாக இருக்கும்போதே அதை நீங்கள் பானையில் ஊற்றி அதை நீங்கள் வந்து 2 நிமிஷத்துக்கு நீங்கள் கொதிக்க விட்டுட்டு நீங்கள் வந்து அந்த பானையிலேயே அந்த கஞ்சியை விட்டுருங்க கொஞ்சம் நேரத்துக்கு. ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் அந்த மாதிரியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பானையை வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த பானையில் இந்த கிராக் விழுகிறது, பானை ஸ்மெல் வரும் பார்த்திங்களா, அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த கஞ்சி தண்ணி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு கிச்சன் டிப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் என்னோடய குக்கிங் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரியும். நானே வந்து 2x ஸ்பீடில் தான் போட்டிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1 தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி என்னோடய டிப்ஸ், குக்கிங் வீடியோஸ் அதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு குக்கிங் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். சரி, ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். நம்ம வந்து இந்த மாதிரி பீகான் ஜாடியிலையோ இல்லை ஒரு பாத்திரத்துலையோ நம்ம வந்து உப்பை வந்து ஸ்டோர் பண்ணுவோம். அது பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளே வந்து நீர்த்து போயிடும், தண்ணி விட்டு ஒரு மாதிரி உப்பு ஆயிரும். உங்களுக்கு அந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு பீங்கான் பாத்திரத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டவல் வச்சு தொடச்சி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அதோட அடியில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து ஃபுல்லாக தடவி விட்டுருங்க. நீங்கள் இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து தடவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் உப்பை கொட்டும்போது உப்பு சீக்கிரமாக உங்களுக்கு நீர்த்து போகாது, தண்ணி விடாது, அந்த மாதிரி ரொம்ப நாளைக்கு உப்பு வரும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் லைட்டாக அடியில் இருக்க மாதிரியே நான் விட்டுட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உப்பை கொட்டி அதை நீங்கள் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப நாளைக்கு வரும். தண்ணியெல்லாம் எதுவும் விடாமல் இருக்கும். இன்னொரு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் அடியில் வந்துட்டு ஒன்று கார்ன்ஃப்ளவர் மாவு அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் மேலே நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா ஆகாது. 2வது வந்து பார்த்திங்கன்னா, இந்த கொட்டாங்கச்சி இருக்குது பார்த்தீங்களா, அதோட சின்ன பீசஸ் எடுத்து நீங்கள் உப்புக்குள்ளே எடுத்து வச்சிட்டிங்கன்னா உப்பு உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து வீணாகாமல் இருக்கும். இந்த டிப்ஸும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, டிப் நம்பர் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் வந்து விளக்கேற்றுறதுக்கு, கேஸ் ஸ்டவ் பற்ற வைக்கிறதுக்கு இதை தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இப்படி நிறையா நாள் இதை யூஸ் பண்ணுறதுக்கான டிப்ஸ் தான் இது. ஈரமாகி நம்ம பற்ற வைக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஈரமாக இருக்கும், சீக்கிரமாக பற்றாது. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா தீப்பெட்டி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம சாப்பாட்டு அரிசி அதில் சும்மா ஒரு 2 போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தீப்பெட்டியை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா குலுக்கி விட்டுருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தடவை வாங்கினப்போ எப்படி அந்த பற்ற வைக்கிற நல்ல ஒரு ஷார்ப்பாக இருந்துச்சோ உங்களுக்கு அதே மாதிரி இருக்கும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள். டிப் நம்பர் 3. இதில் நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெடிக்கல் டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம தக்காளி வந்து சமைக்கும்போது வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணுறப்ப அந்த மேலே இருக்குது பார்த்திங்களா, அந்த விதை மாதிரி பகுதி, இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இதை சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி மேல் பகுதியை ரிமூவ் பண்ணாமல் நம்ம நிறைய பேர் வந்து சமைப்பாங்க. அது வந்து ஸ்டொமக்கில் பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவு ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு இதை ட்ரை பண்ணுங்கள். மேலே இருக்க அந்த விதை மாதிரி இருக்கிற பகுதியை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம டிப் நம்பர் 4 தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லா நாளுமே எல்லா காயுமே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சில நேரத்தில் நம்ம வீட்டில் எந்த காயுமே இல்லாமல் இருக்கும். அந்த சமயத்தில் நமக்கு என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம மண்டையை போட்டு குழப்பிட்டு இருப்போம். அந்த மாதிரி இனி நீங்கள் குழம்ப தேவையில்லை. உங்களுக்கு வந்து தக்காளி மட்டும் வச்சு ஒரு சூப் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஒரு 5 தக்காளியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதை குக்கரில் போட்டு தண்ணியை நம்ம ஆட் பண்ணி ஒரு 3 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வந்துடும். அதுக்குள்ளே நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன், தேங்காவையும் சோம்பையும் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன்.
இப்போ நம்ம இதில் வந்துட்டு வேக வச்ச தக்காளியோட தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்க பாகத்தையும் நீங்கள் கையிலே எடுத்து ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் எல்லாம் போட்டதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்புறம் பச்சை மிளகா நான் ஒரு 3 எடுத்து அதை கட் பண்ணி போட்டுருங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பை ஆட் பண்ணதுக்கப்புறம் மசிச்சு வச்ச தக்காளியை ஆட் பண்ணிடுங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் தேங்காவையும் நம்ம சோம்பையும் அரைச்சி வச்சதை பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அதை தண்ணியை கழுவி ஊற்றினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு மூடி போட்டுருங்க. தேவையான உப்பு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தக்காளி சூப் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். காய் இல்லாத சமயத்தில் இந்த குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கிச்சன் டிப்ஸும் போட்டுட்ருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகும். இப்போ நம்ம டிப் நம்பர் 5 தான் பார்க்க போகிறோம். இது ஒரு யூஸ்ஃபுல் டிப்ஸ். நம்ம வந்து மாங்காய் ஊறுகாய் போடுவோம் பார்த்தீங்களா? மாங்காய் ஃபஸ்ட்டு பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் உப்பை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம போய் வெயிலில் வந்து ஒரு 3 டேஸ்க்கு வந்து நம்ம ஊறுகாய் போடுறதுக்கு வந்து ஊற வைப்போம் பார்த்தீங்களா மாங்காவை. அந்த மாதிரி நான் வந்து இந்த தடவை பானையில் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இந்த வீடியோஸ் வேணும் அப்படின்னா என் சேனல்லையே மாங்காய் ஊறுகாய் கெட்டு போகாமல் 1 வருஷத்துக்கு எப்படி இருக்குன்னு போடுற வீடியோ இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி நம்ம உப்பை ஆட் பண்ணிவிட்டு காய வைப்போம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி காய வச்சதுக்கப்புறம் நம்ம மார்னிங் நம்ம காய வச்சுட்டு ஒரு ஈவினிங் போல் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அதை ஒரு சில்வர் பாத்திரத்தில் வச்சு மூடி போடாமல் ஒரு ஒயிட் கிளாத் எடுத்து அதை மேலே போட்டுட்டு ஒரு லப்பர் பேண்ட் எடுத்து அதை நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரியே நீங்கள் ஒரு 3-4 டேஸ் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எண்ணெய் காய்ச்சி நீங்கள் இதில் ஊற்றும்போது மாங்காய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் ரொம்ப அருமையாக இருக்கும். முக்கியமாக நீங்கள் மண்பானையில் போடும்போது அதனோட டேஸ்ட் வந்து நார்மலாக போடுறத விட ஒரு 2 மடங்கு ரொம்ப டேஸ்ட்டாக கூடுதல் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் வந்து அது ஒரு 23,000 வியூஸ் போயிருந்தது. உங்களுக்கு அந்த வீடியோஸ் வேணும் அப்படின்னா நான் மேலே லிங்க் தரேன், ஐகார்டில் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா என் வீடியோஸ் ஒரு லைக் போடுங்க. ஓகே, டிப் நம்பர் 6 பார்க்கலாமா? நம்ம ரசத்துக்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரசம் வைக்கிறப்ப நம்ம வந்து அரைச்சி போடுறதுக்கு அதில் வந்து மிளகு, சீரகம், பூண்டு, வரமிளகா, ஒரு சில பேர் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக பச்சை மிளகா ஆட் பண்ணுவாங்க. பட் நான் உங்களுக்கு என்ன டிப்ஸ் சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக அதில் மல்லி ஆட் பண்ணுங்கள். மிளகு, சீரகம், மல்லி இதுக்கு நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நான் வரமிளகா சேர்க்க போகிறது இல்லை, பச்சை மிளகா தான் சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் மல்லி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ரசம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். 2வது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிக்சியில் அரைச்சி நீங்கள் பண்ணுறத விட இந்த மாதிரி தட்டி போட்டு நீங்கள் ரசம் வைக்கிறப்ப அதனுடைய டேஸ்ட் வந்து கூடுதலாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மலாக மிக்சியில் அரைக்கிறதுக்கும் இந்த மாதிரி தட்டி போட்டு செய்கிறதுக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மல்லி ரசம் வைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்காதவங்களுக்காக நான் மேலே ஐகார்டில் லிங்க் தரேன். இந்த வீடியோவோட எண்டில் நான் கொடுக்குறேன். நம்ம சேனலுக்குள்ளே போய் மல்லி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். அந்த மல்லி ரசம் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் ரசம் வைக்கிறப்பையும் கொஞ்சமாக மல்லி ஆட் பண்ணியே நீங்கள் எப்பயுமே ரசம் வைக்கும்போது அந்த ரசம் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். திரும்ப திரும்ப வந்து இந்த ரசத்தை வந்து வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டிப்ஸ் நம்ம போகலாம். டிப் நம்பர் 7 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தெரியாத பிகினர்ஸ்க்காக இந்த டிப்ஸ். நம்ம எப்போயுமே உருளைக்கிழங்கை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கூடையிலையோ ஒரு பாத்திரத்துலையோ ஸ்டோர் பண்ணி வைப்போம். அந்த மாதிரி வைக்கிறப்ப கொஞ்ச நாளையே வந்து மொத்தமாக வந்து கிழங்குல வேர் விட்டுரும். அந்த மாதிரி வேர் விடாமல் இருக்கணும்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் கிழங்கோட பூண்டை மிக்ஸ் பண்ணி வைங்க. அது முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பூண்டோட அந்த நடுவில் இருக்குது பார்த்திங்களா, அந்த காம்பு, அந்த மாதிரி பூண்டோட தோல் இருக்குது பார்த்திங்களா, அதை மட்டும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் கிழங்கோட வச்சாலும் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அந்த விதை விடாது. நம்பர் 8 தான் நம்ம பார்க்க போகிறோம். பூ வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் டேரெக்டாக நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு பிளாஸ்டிக் கவர்லையோ ஒரு பாத்திரத்துலையோ நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். பட் நீங்கள் வந்து இனிமேல் பூவெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அதை ஃப்ரெஷ்ஷாக கட்டி ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சமாக நம்ம சாப்பாட்டு அரிசி எடுத்து மேலே தூவி விட்டுருங்க. அந்த மாதிரி நீங்கள் தூவி விட்டதுக்கப்புறம் நீங்கள் பிளாஸ்டிக் கவரை கவர் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு சில்வர் பாத்திரத்தில் வச்சு நீங்கள் மூடி போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது பூ வந்து சீக்கிரம் வாடாது. நீங்கள் கட்டும்போது எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக
இருந்துச்சோ அதே அளவு இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது லேடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதான் அப்போ தான் நான் போடுற எல்லா மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸ் உங்களுக்கு வரும். ஓகே, நெக்ஸ்ட் டிப்பு பார்க்கலாம். டிப் நம்பர் 9 பானையோட டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து புதுசாக பானை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா அதை வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சதுக்கப்புறமா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், புதுசாக வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்போ ஃபஸ்ட்டு தடவைன்னு இல்லை, இடையில உங்களுக்கு எப்போல்லாம் முடியுமோ 1 மாதத்துக்கோ 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ இந்த மாதிரி தண்ணியை வச்சு சுடு தண்ணி மாதிரி வேக வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்பப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பானையில் வந்து சீக்கிரமாக அந்த கிராக்லாம் விழுகாமல் ரொம்ப நாளைக்கு பானை வரும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி கஞ்சி தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, சாப்பாடு வடிக்கிற கஞ்சி தண்ணியை கூட நீங்கள் அப்பப்போ பானையில் ஊற்றி வச்சு கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பானை வந்து ரொம்ப நாளைக்கு வரும், கிராக் விழுகாமல் இருக்கும். நான் போட்டிருந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு குக்கிங் வீடியோஸ், கிச்சன் டிப்ஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.